அதே சமயம் அந்த டைமில் ஈபியும் கட் ஆயிடுச்சு உங்களுக்கு. இப்போ அந்த மாதிரி கிரிட் இன்டர்வல் சிஸ்டம்னா என்ன தெரியுமா ஆகும்? எப்போல்லாம் வந்து உங்கள் கிரிட் ஃபெயிலியர் ஆகுதோ அப்போ வந்து நார்மலாக வந்து உங்கள் இன்வெர்டர் ஆஃப் ஆகிடும். இன்னொரு ஒர்க் ஆகாது. அப்போ இதெல்லாம் வந்து ஒரு சேஃப்டி ரூல் இது. ஏன்னா இன்னொரு மேனுஃபேக்சரிங் இது சேஃப்டி ரூல். ஏன்னா வந்து இப்போ சப்போஸ் உங்கள் கிரிட்டை வந்து எதுக்கு ஆஃப் பண்ண போகிறாங்கன்னா சப்போஸ் இது மெயின்டெனன்ஸ் பர்பஸுக்கு ஆஃப் பண்ண போகிறாங்க. அப்போ வந்து உங்கள் சோலார் வந்து இன்பில்ட்டாக ப்ரொடியூஸ் பண்ணி வச்சிங்கன்னா ஐசோலேட் பண்ணி விட்டுருவாங்க. ஐசோலேட் பண்ணி விட்டு ஆகணும். ஏன்னா வந்து சப்போஸ் அந்த சைடு ஒர்க் பண்ணுறாங்க அவங்களை அஃபெக்ட் பண்ணக்கூடாது. அதான் ஹை லேண்டிங் ஏதோ சொல்லுவாங்க. ஆன்டி ஐலாண்டிங். அதான் அது மஸ்ட் இல்லை எல்லாத்துக்குமே ஆன்டி கிரிட்ல இருந்து பவர் வரலன்னா இந்த பவர். ஆமாம், ஏன்னா இப்போ வந்து இந்த பாருங்க இந்த கிரிட் வருது இல்லை, இதோட ரெஃபரன்ஸ் இந்த ரெஃபரன்ஸ் எடுத்து தான் வந்து உங்கள் இன்னொரு ஒர்க் ஆகுது. சார் இந்த டயக்ராம்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்க்கலாமா சார்? நான் அந்த ரஷ்யா இருந்து பார்க்க முடியல. நான் அப்படியே சார் ஸ்லோவாக காட்டுங்களா ஒன்று. இந்த இதோட தான் எடுத்து நான் மாடல் இதில் எடுத்து நான் இதில் ஒன்றும் தெரியாது உங்களுக்கு. ஏன்னா சிங்கிள் லைன் டயக்ராம் எடுத்து இதை வேணா எடுத்துங்க. ஓகே சார், நெக்ஸ்ட் அவ்வளோதானா? வேறு ஆல்வர் பிளேட் நார்மல் சோலார் தானே? ஆமாம் சார். ஓகே சார், போகலாம். மக்களே ஓப்பனிங் ஃபார் இந்தியா ஆஃபீஸ் ஓப்பனிங் போட்டுருக்காங்க. தெரியல, இதெல்லாம் வேற இதில் ப்ரெஷர் இதெல்லாம் வந்து இங்கே கீழே ப்ரெஷர்ஸில் கொடுத்தாங்க. ஓகே சார், டோட்டலாகவே கட் ஆகிடும்.